அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இப்போ நம்ம அறத்துப்பால்ல இல்லறவியல்ல 23வது அதிகாரமான ஈகை அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம 229வது குறள் பார்க்குறோம். இந்த குறள் என்னன்னா, இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இது அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அதாவது உணவு இருக்கு இல்லையா, அது எப்போவுமே ஓரளவுக்கு தான் நம்மளால் சாப்பிட முடியும். நம்ம ஒரு மனுஷன் போதும் அப்படின்னு சொல்கிறது அந்த சாப்பாட்டை மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ கூட இந்த சில பந்தியிலலாம் பார்த்தோன்னா நமக்கு எங்கே கிடைக்காம போயிருமோ அப்படின்னு கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்குவோம். இந்த பஃபே சிஸ்டம்லாம் ஒன்று இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் சாப்பிட போகும்போது எங்கே இதெல்லாம் தீர்ந்து போயிருமோ அப்படின்னு நமக்கு தெரியும். நம்மளால் இவ்வளோதான் சாப்பிட முடியும் நமக்கு தெரியும். இருந்தாலும் தீர்ந்து போயிருமோ அடுத்த ரவுண்டு வரும்போது அப்படின்னு பயந்துக்கிட்டு அள்ளி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு போய் சாப்பிடுவோம் இல்லையா. அது மாதிரி நமக்கு முடியாத அளவுக்கு கூட தீர்ந்து போயிருமோன்ற பயத்தில் இருக்க எல்லாத்தையும் தானே சாப்பிட்றதால அவர்களுக்கு துன்பம் தான் வரும். சொல்லுவாங்க இல்லையா, தானே தின்னு ஏன் வீணா போற அப்படின்வாங்க இல்லையா. அது இதுக்கு தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி எந்த உணவாக இருந்தாலும் எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி யார் ஒருவர் எல்லாத்தையும் தானேன்னு சாப்பிட்றாங்களோ அவர்களுக்கு ஒரு தீராத வயிற்று வலியோ இல்லை ஏதோ ஒரு வலின்னு வச்சுக்கோங்களேன், துன்பம் வரும் அப்படின்றத தான் திருவள்ளுவர் இந்த குறள்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் அப்படின்னு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குரலும். நன்றி. குறளும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.